வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு greenformulalandscapers யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெயசெல்வன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கக்கூடிய மல்லி செடியில் எப்படி அதிகப்படியான பூக்கள் வர வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக மல்லி செடியில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, செடி மட்டும் பெருசாக வளர்ந்துட்டு போகும், ஆனால் மொட்டுக்கள் அதிகமாக வைக்காமல் இருக்கும். இலைகள் பார்த்தோன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் செடியே டல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செடியில் நிறைய இலைகள் இல்லாமல் செடி பார்க்கறதுக்கு ரொம்பவே பரிதாபமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, செடி பெருசாக வளர்றதுக்கு நம்ம செடியை கட் பண்ணாமல் அப்படியே வளர்க்குறது தான் காரணம். செடி இது போல் எல்லோவாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பூக்கள் ரொம்பவே கம்மியாக பூக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, செடியில் நைட்ரஜன் சத்து அப்புறம் அயன் சத்து அது ரெண்டுமே கம்மியாக இருக்கும். இது போன்ற சத்து குறைபாடுகள் நீக்கி நம்ம செடியில் அதிகமான பூக்களை எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எதை பயன்படுத்த போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மீன் அமிலத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மீன் அமிலத்தை செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, மீன் அமிலம்னா என்ன, அது செடியின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேவைங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மீன் அமிலம் எதிலிருந்து தயாரிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மீன்களோட கழிவு பிளஸ் நாட்டு வெல்லம், அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம், இந்த 3 பொருளையும் வச்சு ஒரு 45 நாள் ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீன் அமிலம் ரெடி ஆகுது. மீன்களில் உள்ள புரதங்கள் நுண்ணுயிர்களால் செரிக்கப்பட்டு அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நைட்ரஜன் சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நமக்கு அதிகப்படியான விளைச்சலை கொடுக்குது. மீன் அமிலம் ஒரு 75% வளர்ச்சி ஊக்கியாகவும் 25% பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. இந்த மீன் அமிலத்தை ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண முடியும். மீன் அமிலம் எப்படி ரெடி பண்ணுங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மீன் அமிலத்தை நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml அப்படின்ற ரேஷியோவில் நம்ம கலந்துக்கணும். இப்படி கலந்து வச்சிருக்கக்கூடிய மீன் அமிலத்தை நம்ம நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றி வச்சுக்கணும். இந்த மீன் அமிலத்தை மல்லிச்செடி முழுவதுமாக நனைகிற மாதிரி முழுமையாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாகவே நனையணும். நல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மீன் அமிலத்தை இப்படி ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியோட மேற்பரப்பு மண்ணில் லைட்டாக மண்ணை கிளறி விடணும். முடிஞ்சால் தொட்டியோட மேற்பகுதியில் ஒரு சின்ன ஹோல்ஸாக ஒரு 3 ஹோல்ஸ் கிட்ட போட்டுக்குங்க. ஏற்கனவே செடியில் களை செடியெலாம் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன ஹோல்ஸாக ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இப்போ தொட்டியோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மீன் அமிலத்தை ஊற்றி விடணும். எந்த அளவுக்கு ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றக்கூடிய மீன் அமிலம் கீழே அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக கீழே வரணும். அது வரைக்கும் நம்ம ஊற்றணும். இது போல் மீன் அமிலத்தை நம்ம செடி மேலே ஸ்ப்ரே பண்ணும்போதும், ரெண்டாவது தொட்டி மேலே நம்ம மண்ணில் ஊற்றும் போதும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளே மல்லிச்செடியில் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுமையான துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இந்த மீன் அமிலத்தில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கிறதுனால செடிகளுக்கு தேவையான தழைச்சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும். செடிகள் பூக்கும் தருணத்தில் நம்ம இந்த மீன் அமிலத்தை செடியில் ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகப்படியான மொட்டுக்கள் வைக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். பூக்களின் அளவும் ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த மீன் அமிலத்தை தொடர்ந்து நம்ம 10 நாளைக்கு ஒரு டைம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி மஞ்சள் தன்மை எல்லாமே செடியிலேருந்து நீக்கிட்டு செடி எப்பயுமே பார்க்கறது ரொம்பவே பசுமையாக பச்சையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் அமிலத்தை நம்ம பயன்படுத்தும் போது பூச்சி தாக்குதல் ரொம்பவே குறைவாக இருக்கும். சில பேரோட வீட்டு தோட்டத்தில் நம்ம வைக்கக்கூடிய செடிகளை எலிகள் ரொம்ப ஈஸியாக பிடுங்கி போட்டுரும். இந்த மீன் அமிலத்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 5 நாள் வரைக்கும் எலிகள் வராமல் தடுக்கலாம். இந்த மீன் அமிலத்தை நம்ம சொல்லியிருக்க மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml அந்த ரேஷியோவில் தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது செடிகள் கருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாமல் நம்ம செடிகளை அதிகமாக பூக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மல்லி செடிக்கு சரியான குரோ பேக் மற்றும் சரியான மண்கலவை உபயோகப்படுத்தி நம்ம ஃபர்ஸ்ட் செடியை வச்சிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மல்லி செடிக்கு அதிகப்படியான வெயில் தேவைப்படுது. அதனால நம்ம அதிகப்படியான வெயில் வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வெயிலாக இருந்ததுன்னா மல்லிச்செடி நிறைய பூக்கள் பூக்கும். மல்லிச்செடி பொதுவாக கோடை காலங்களில் அதிகமான பூக்களை தரக்கூடியது. இப்போ நம்ம தொட்டியில் வச்சிருக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேற்பகுதியில் இருக்க மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு அப்படி கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உரங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம மல்லிச்செடியை நல்லா கட் பண்ணி விடணும். இது போல நம்ம கட் பண்ணி விடும்போது புது துளிர்கள் புது இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா செடி ரொம்பவே எப்பயும் செழிப்பாக இருக்கும். குச்சிலாம் ரொம்பவே அதிகமாக இல்லாமல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இலையோட இருக்கும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக மல்லிச்செடியை கவாத்து பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடி உரமாக எருவு இல்லைனா மண்புழு உரம் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம செடிக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த அடி உரம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையான சத்துக்களை பூர்த்தி பண்ணும். இதுக்கு மேலே நம்ம அடுத்து வேறு ஏதாவது உரங்கள் கொடுத்தாலும் அந்த செடி ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மற்ற உரங்களை ஒப்பிடும்போது நம்ம மீன் அமிலம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்விட் ஃபார்மில் கொடுக்கறதுனால செடிகள் ரொம்பவே ஈஸியாக இலை வழியாக அதை எடுத்துக்க முடியும். இந்த மீன் அமிலத்தை நம்ம திரவ வடிவத்தில் கொடுக்கறதுனால வேர்களுக்கு சீக்கிரமே சென்று தேவையான சத்துக்களை வேர்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மீன் அமிலத்தை நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையாகவும் ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நர்சரிகளில் கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்குது. இப்போ எல்லாமே இந்த மீன் அமிலத்தை நம்ம காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழமரங்கள் இது போன்ற அனைத்து விதமான செடிகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீன் ஸ்மெல் வரும். அந்த மீன் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். மற்ற உரங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது மீன் அமிலம் ரொம்பவே சிறந்த உரமாக இருக்குது. இதனால தான் நம்ம இயற்கை விவசாயத்தில் கூட மீன் அமிலத்தை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இந்த மீன் அமிலத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடிகள், அப்புறம் பூச்செடிகள், காய்கறிகள் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.